வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்று பௌர்ணமி வழிபாடு என்பதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் தருகிறோம். இந்த பௌர்ணமி வழிபாடு எப்போ செய்யணும் அப்படின்னா, இரவு 10:30 மணியிலிருந்து காலை 3 மணி வரையிலும் செய்யலாம். அதில் வளர்பிறை 12 வளர்பிறை 3 பிறை தரிசனம் செய்து வரணும். பிறை தரிசனம்னா என்ன அப்படின்னா, பௌர்ணமி அன்றைக்கு மேலே மொட்டை மொழியில் அந்த பௌர்ணமியுடைய ஷேடிங்ஸ், அந்த இயக்கம் மேலே படுற மாதிரி நடமாடுவது. ரெண்டாவது, நிலாச்சோறு சாப்பிடுவது. அதுக்கு அடுத்தது பௌர்ணமி பூஜை செய்வது. 100% இது சரியான ஒரு விளக்கமாக இருக்குது. அதை நான் உங்களுக்கு இப்போ எடுத்து சொல்கிறேன். விருப்பமுள்ளவர்கள் செய்து பாருங்கள். அதனுடைய நன்மையும் உங்களுக்கு கிடைச்சிடும். முழு பௌர்ணமி அன்று அன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்னா, மொட்டை மாடி நல்லா தேர்ந்தெடுக்கணும். அதில் சுத்தமாக கூட்டிகிட்டு கொஞ்சம் கூட குப்பையெல்லாம் இல்லாமல் தண்ணி ஊற்றி அலசி விட்டுடணும். அலசி விட்டு நல்லா காஞ்ச பிறகு சாணம் போட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல சாணத்தை போட்டு மெழுகிட்டு அந்த நன்றாக சுத்தமாக செய்துட்டு, அப்புறம் ஒரு தீபம், அது ஒரு தீபத்தில் என்னென்னா 2 திரி சேர்ந்த மாதிரி முறுக்கி போடணும். அப்படி இருத்து 2 திரி தீபம் விட்டு அந்த தீபம் அணையாமல் கூண்டு மாதிரி இந்த ராமலிங்க ஜோதி அடிகளாருக்கு ஒரு விளக்கு மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி விளக்கு மாதிரி வச்சு அதுக்குள்ளே அந்த விளக்கை வச்சிடணும். அந்த விளக்கை வச்சு அப்படியே அந்த பெட்டி கூண்டு மாதிரி இருக்கிறத எடுத்து அந்த மணப்பலகையில் அரிசி மாவில் கோலமிட்டு அந்த கோலத்து மேலே இந்த கூண்டை வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி 2 திரி தான் போடணும். போட்டு வெள்ளை மலர், எந்த மலராக இருந்தாலும் சரி, அரளி மலராக இருந்தாலும் சரி, மல்லிகை மலராக இருந்தாலும் சரி, அதை அது மேலே போட்டு அந்த மணப்பலகை மேலே போட்டு அது மேலே இந்த விளக்கை வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் வெள்ளை கல்கண்டு, அப்புறம் 2 வாழைப்பழம், காம்புடன் கூடிய வெற்றிலை ஒரு 5 பாக்கு, அப்புறம் உதிரி மலர்களை வைத்து கொள்ளணும். நல்லா தண்ணீர் தெளித்து அரிசி மாவினால் கோலமிட்டு விட்டு மனைப்பலகை மேல் கோலமும் போடணும். அதையும் மறக்கக்கூடாது. அப்புறம் ஒரு தாம்பாளம் வைத்து அதில் தண்ணீர் ஊற்றணும். வெள்ளை காகிதத்தில் பச்சை நிற இங்குனால் தேவைகளை எழுதணும். 3 விஷயம் எழுதணும். அதுக்கு மேலே வேண்டாம், 2 அல்லது 3 விஷயங்கள் எழுதுங்க. நான் எனது வங்கியில் 5 கோடி ரூபாய் வைத்திருக்கிறேன், நன்றி. என் மகன் திருமணம் நடந்துவிட்டது, நன்றி. நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நன்றி. செல்வ செழிப்புடன் இருக்கின்றேன், நன்றி. இப்படி எனக்கு நன்றாக தொழில் நடக்கிறது, நன்றி என்று சொல்லலாம். நான் செல்வ செழிப்புடன் இருக்கிறேன், நன்றி. எனது மகனுக்கு திருமணம் நடந்தேறிவிட்டது, அதாவது நடக்கலை ஆனால் நடந்தேறிவிட்டதுன்னு சொல்லணும், நன்றி. எனது வங்கி கணக்கில் 5 கோடி இருக்கிறது, நன்றி, நன்றி, நன்றி. இப்படி நீங்கள் சொல்லணும். சொல்லிவிட்டு என்ன செய்யணும்னா, பக்கத்தில் ஒரு மண் சட்டி வைத்துக்கணும். அப்போ அந்த நிலாவுடைய காயத்ரி மந்திரம், ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னும் சந்திர பிரசோதயாத், இது காயத்ரி மந்திரம். இந்த நிலவை நோக்கி காட்ட வேண்டும். அப்படியே காட்டிட்டு நீங்கள் அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லணும். அதுக்கப்புறம் மண் சட்டி வைத்து அதில் பக்கத்தில் சாம்பிராணி போட்டு கொஞ்சம் சூடம் வச்சு அதில் இந்த என்ன காரிய சித்தி அடையணும்னு நினச்சி நீங்கள் வெத்து பேப்பரில் எழுதுனீங்களோ அதை கிழித்து அந்த சட்டிக்குள்ளே போட்டு சூடம் வச்சு கொளுத்திடணும். அதை கொளுத்தின எரியுதில் அதை அப்படியே எடுத்து மேல் நோக்கி அதை காட்டணும். நிலவை நோக்கி காட்ட வேண்டும். வேண்டுதல்கள் நிறைவேற்றி தரணும். 8 திசைகளிலும் காட்டணும். அந்த சட்டியை, எரிஞ்ச சட்டியை அப்படியே 8 திசைகளும் காட்டி என்னுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் அப்படின்னு விழுந்து வணங்கணும். 8 திசைகளை விழுந்து வணங்கணும். பேப்பரை எரித்த சாம்பலை எடுத்து 4 திசைகளிலும்
4 திசைகளிலும் ஊதிவிட வேண்டும். அந்த பேப்பரை எரிஞ்சது இருக்கு இல்லையா, அதை எடுத்து 4 திசை பக்கமும் அதை ஊதிடணும், எரிஞ்ச சாம்பலை ஊதிடணும். அப்புறம் தண்ணீரை கொண்டு போய் ஈசான்ய மூலையில் ஊற்றலாம், அல்லது ஏதாவது மரங்களில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி செய்துகிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் அளவும் ஒரு 3 பௌர்ணமி பூஜையில் அது செயலுக்கு வந்துடும். பழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். உங்களுக்கு தேவையானது என்ன வேணுமோ அதை நிறைவேற்றி தரும். இது சந்திர பகவான்கிட்ட நம்ம கேட்குற ஒரு வேண்டுகோளாக இருக்கலாம். இது ஒரு பௌர்ணமி பூஜையில் ஒரு அங்கமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு எளிய முறையில் நீங்கள் செய்யலாம். அது நல்ல பௌர்ணமி நாளில் தான் இதை செய்யணும். வளர்பிறை பௌர்ணமியில் செஞ்சால் நல்ல பலன் கிடைக்கும். நல்ல பலன் பெறுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.